இந்த பூஜா. ரங்கநாயகி, ரங்கநாயகி, ரங்கநாயகி எங்க போயிருப்பாவ? பூஜா, உங்க அத்தைய பாத்தியா? வீட்டுல எங்கேயுமே காணோம். எங்க போயிருக்காவ? மாமா எனக்கு தெரியலையே. அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். அண்ணி மனசு சரியில்லாம இருந்தாங்க. நான் பேசினப்ப கூட என்கிட்ட நல்லாவே பேசல. மானம் கப்பல் ஏறி போச்சுன்னு புலம்பிட்டே இருந்தாங்க. சரளா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நானே அவளை காணுமேன்னு பதட்டமா இருக்கேன். நீ வேற என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க. உண்மையை சொன்னா கோவப்படுறீங்க. நான் என்னதான் பண்றது? அத்தை போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க மாமா. அவளுக்கு என்னாச்சு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? வீட்லயும் இல்ல, போனையும் எடுக்கலன்னா இப்ப நம்ம அவளை எங்கன்னு போய் தேடுறது? மாமா, இப்ப ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? அத்தை வேற எங்கேயாச்சும் போயிருக்காங்களான்னு தேடி பாப்போம். வாங்க போங்க. ரங்கநாயகி, கட்டியாச்சா? டைட்டா கட்டு. ரங்கநாயகி, எதுக்காக திடீர்னு சாமியான போட சொல்லிட்டு இருக்க? ஏய், நீ என்ன அங்க நின்னுட்டு இருக்க? வா, ஏர்குள்ளர தூக்கிட்டு வந்து உள்ள வை. வா, எடுத்துட்டு வந்து வை. ஏய் தம்பி, நீ போய் ஈசி சேர் எடுத்துட்டு வா. போ, இங்க வை. என்னம்மா இதெல்லாம்? இப்படி போடு, இந்த பக்கம் போடு. ஒர்க் ஆகுதா? இந்தா, இதை வச்சுக்கோ. வண்டி வாடகைக்கு கிளம்பு. ரங்கநாயகி, ரங்கநாயகி, கேட்டுக்கிட்டே இருக்க. இப்படி சேர போட்டு வெளியில உட்காந்துருக்க. என்னாச்சு சொல்லு. என்னப்பா? என்னடா இது? அம்மா, என்னம்மா அது? எதுக்குமா வாசல்ல உட்காந்துருக்கீங்க? அம்மா, எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. அத்தை, என்னத்த இப்படி திடீர்னு என்ன ஏதுன்னு என்கிட்ட கூட சொல்லாம இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க முதல்ல எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வாங்க. ஆமா அண்ணி, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வெளியில உட்காராதீங்க அண்ணி. நம்ம மானமே போற மாதிரி இருக்கு அண்ணி. ஏற்கனவே என் குடும்ப மனெல்லாம் எப்பவோ காத்துல போயாச்சு. இதுக்கு மேல போறதுக்குலாம் எதுவும் இல்ல. ஏன் ரங்கநாயகி இப்படி பேசிட்டு இருக்க? என்ன கோவம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். முதல்ல எந்திரிச்சு உள்ள வாங்கம்மா. வா, எந்திரிச்சு வா ரங்கநாயகி. விடுங்க, அந்த வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே எனக்கு முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இவன் பொண்டாட்டி போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கோமேனு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அதான் வெளியில வந்துட்டேன். இனிமே என்ன யாரும் வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிடாதீங்க. நானும் அங்க வர மாட்டேன். அம்மா, ஏமா அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அந்த நினைப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள வாங்கம்மா. நீங்க வெளியில இருக்கிறத ஊர்க்காரங்களாம் பார்த்தாங்கன்னா கேவலமா பேசுவாங்கம்மா. அதுக்காக என் மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உள்ள வந்து உட்கார சொல்றியா? முடியாது வெற்றி, என்னால அது முடியாது. சூடு சொரண உள்ளவனா செருப்ப கைட்டு தூக்கி போடுற மாதிரி அது எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டு என்னால வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் உட்கார முடியாது. இந்த வீட்டை நான் எவ்வளவு ஆசாசியா கட்டணும் தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பூமி பூஜை பண்ணி செங்கல்ல என் கையால எடுத்து வச்சு வீட்டை கட்ட ஆரம்பிச்சேன். சரிமா. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் என் உழைப்பு என் உயர்வு கலந்துருக்குடா. ஆனா பால்ல விஷம் கலந்த மாதிரி
இப்ப இந்த வீட்டு கதவுல உன் பொண்டாட்டி வாங்கின ஸ்டே ஆர்டர் இருக்கு. அதை சகிச்சுக்கிட்டு என்னால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அம்மா, நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? எனக்காக நீங்க வீட்டுக்குள்ள வாங்கம்மா, ப்ளீஸ்மா, உள்ள வாங்கம்மா. என் பொண்ணும் கூட அந்த வீட்டுக்குள்ள வராது வெற்றி. நான் செத்தாலும் இங்கதான் சாணும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் வரவே மாட்டேன். இப்படி அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் சக்தி? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. அந்த மலையூர்ல என்ன நடந்துச்சு சக்தி? உண்மையை மறைக்காம சொல்லுமா. ரவுடிங்களால உனக்கு வந்த ஆபத்தை வெற்றி தம்பி தான் காப்பாத்துச்சுன்னு திடீர்னு வந்து சொன்னாமா. ஆனாலும் நீ வீட்டுக்கு திரும்ப வரல. இப்ப வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மா, அதான் வந்துட்டேன்லம்மா. எதுக்குமா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்லு சக்தி. எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் தான் வருது. அதான் திரும்ப வந்துட்டேன்ல, போதுமா? ரவுடிங்க கிட்ட இருந்து வெற்றி தான் உன்னை காப்பாத்தினாரா? ஆமா, அவன் தான் என்ன காப்பாத்தினான். ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. நீ உன் வழிய பாத்துட்டு போ, நான் ஏன் வழிய பாத்துட்டு போறேன்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். சக்திகா, ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? நீ எது கேக்குறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ரங்கநாயகி அத்தை வீட்டை இடிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு? நீங்க தானே? சொல்லுங்க சக்திகா, நீங்க தானே? அவங்க வீட்டை இடிச்சிட்டு போட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குனீங்க? என்னடி சொல்ற? ஸ்டே ஆர்டர் வாங்குனது சக்தியா? யார் உனக்கு சொன்னது? ஊருக்குள்ள எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. உங்க வீட்டை இடிச்சு தள்ளினவங்களுக்கு உங்க அக்கா ஹெல்ப் பண்ணிருக்கா, அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஊர்க்காரங்க பேசினா உடனே அத உண்மைன்னு நம்பிடுவியா? நான் நம்புறதோ நம்பாததோ நீங்க சொல்ற பதில்ல தான் இருக்கு. உண்மையை சொல்லுங்க சக்திகா, நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்குனீங்களா இல்லையா? இல்ல, நான் ஸ்டே ஆர்டர் வாங்கல. இத நான் நம்ப மாட்டேன். உங்க மாமியார் வீட்டை இடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் ஆளா போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்கீங்க. ஆனா எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க சக்திகா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? துர்கா, நீ கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாத. அவங்க வீட்டை இடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் எப்படி போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிருப்பேன்? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசு. எல்லா விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மலையூருக்கு போன நீங்க எதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு வரல? கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால தானே நீங்க இங்க வரல. அக்கா, நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? சாப்பாடு தட்டுல கை வச்சு நம்மள சாப்பாட கூட சாப்பிட விடாம புல்டோசர் வச்சு நம்ம வீட்டை இடிச்சு தள்ளினவங்க யாரு? உங்க மாமியார் தானே? அப்படிப்பட்டவங்க வீட்டை இடிக்க விடாம காப்பாத்தணும்னு நீங்க ஏன்க்கா துடிச்சிட்டு இருக்கீங்க? என்னக்கா, புருஷ வீடுங்கிற பாசமா? அந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சுன்னா நீங்க எதுக்குக்கா இங்க இருக்கீங்க? போய் உங்க புருஷ வீட்லயே இருக்க வேண்டியதானே? சக்தி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத துர்கா, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கீங்க? உங்க மாமியார் வீட்டை பத்தி பேசினதுக்கு என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? துர்கா, சக்தி, மா, நீ சும்மா இருமா. ஏய், நீ பேசினது தப்பு. அதனால தான் நான் உன்னை அடிச்சேன். நீங்க செஞ்சது மட்டும் சரியா சக்திகா? நம்ம வீட்டை இடிச்சு நம்ம மெஸ்ஸையும் இடிச்சு நம்மள நடு தெருவுல கொண்டு வந்து விட்டவங்களுக்கு நீங்க ஏன்க்கா ஹெல்ப் பண்ணீங்க? மாமியார் வீட்டு பாசம் தானே, அதனால தானே ஓடி போய் உதவி பண்ணிருக்கீங்க. ஏய்,
நான் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நடனா சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ இப்படி பேசுறத நிப்பாட்டி துர்கா. இல்ல இல்லன்னு நீங்க சொன்னா மட்டும் போதுமா? அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்துல உங்க பேர் வருது? உண்மை இல்லாம யாராவது உங்க பேரை சொல்லுவாங்களா? நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்கலன்னா அது ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு பேசுங்க. அதை விட்டு கை நீட்டி அடிக்கிறதுனால மட்டும் அதுக்கு என்ன மன்னிச்சிடு. வேணும்னா நீ வேணா என்ன அடிச்சிடு. வணக்கம் மேடம், நான் தனசேகரன், வெற்றி சாரோட லாயர். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், இந்த வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குற விஷயமா அவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், ரீச் ஆகல. அதான் நேரில் வந்தேன். அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஸ்டே ஆர்டர் விஷயமா பேசணுமா? அதையே வெற்றி கிட்ட பேசணும். ஸ்டே ஆர்டர் வாங்குனது சக்தி தானே, அவகிட்ட போய் பேசுங்க. போங்க. சக்தி யாருன்னு எனக்கு தெரியாதுமா. வெற்றி சார் தான் ஸ்டே ஆர்டர் வாங்க சொன்னாரு. இப்போ அந்த ஆர்டரை வெக்கேட் பண்றதுக்காக மீனாட்சி அம்மா சைட்லேருந்து ட்ரை பண்றாங்க. இப்போ அதை தடுக்கணும்னா வெற்றி சார் ஒரு கேவியட் பெட்டிஷன் போடணும். அது சம்மந்தமாக தான் பேச வந்தேன். அம்மா, நீங்க இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அப்புறம் நானும் உங்க கூட இங்கேயே இருந்துருவேன். என்ன சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க? போன் போட்டிருந்தா நானே நேர்ல வந்து உங்களை பார்த்துருப்பேன்ல. அவர்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு? நீயா இல்ல அந்த சக்தியா? அவரை ஏண்டா பாக்குற? எனக்கு பதில் சொல்லு. ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு? நான் தாம்மா. நீதான் வாங்கினியா? நம்ம வீட்டை இடிக்க கூடாதுன்னு தடை கேட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினதெல்லாம் நீயா? என்னடா இத சொல்லாம கேட்டீங்களா? நம்ம புள்ளதாங்க நம்ம வீட்டை காப்பாத்தி கொடுத்திருக்கான். ஆமாமா. ஐயோ, இது தெரியாம நான் பாட்டுக்கு வெளியில வர வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏ பூஜா, என்ன பாத்துட்டு இருக்க? இதெல்லாத்தையும் தூக்கி உள்ள வை. இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால வெளியில இருக்க முடியாது. என்ன வக்கீல், நீங்க மசமசன்னு நின்னுட்டு இருக்கீங்க. போய் கேவியட் பெட்டிஷன் ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. சரிங்க, போங்க. நான் வரேன் சார். சரி, வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம். வெற்றி, வா. என்ன உள்ள வா. போட்டணும்.
அத கூட உன் பொண்டாட்டி பண்ணிருக்கான்னு பொய் சொல்லிருக்கேடா. இனிமே அப்படிலாம் சொல்லாத. இப்பவே வக்கீல் ஆபீஸ்க்கு போய் ஆக வேண்டியதை பாரு. அம்மா உனக்கு பால் பாயசத்தோட விருந்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். போ, சீக்கிரம் வந்துரு. அத்தை, இப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இந்த சந்தோஷத்துல அந்த மீனாட்சி மட்டும் மறந்துடாதீங்க அத்தை. இந்த நேரத்துல அவளை எதுக்கு ஞாபகப்படுத்துற? அத்தை, இந்த வீட்டை இடிக்க போறோம். என்னென்ன பண்ணலான்னு யோசிங்க. உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் உன் வீட்டை இடிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கின. அப்புறம் எதுக்காக நீ என் பேரை யூஸ் பண்ண? சக்தி, நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா கேளு. இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தது நீன்னு தெரிஞ்சா அம்மாவுக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறையும் நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீ யார் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு? நான் உன்கிட்ட கேட்டேனா? நீயே வேண்டான்னு சொல்லி தானே நான் ஒதுங்கி இருக்கேன். அதுக்கப்புறமும் நீ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி, அண்ணன் உங்களை டார்ச்சர்லாம் பண்ணல. நீ இதெல்லாம் பண்ணி உங்க மனசுல இடம் பிடிக்கலாம் தான். ஏய், நீ வாய முடுற ராஸ்கல். நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. நீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அண்ணி, எங்க பார் வெற்றி, நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. என்னால இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ முட்டாள்தனமா செய்யற தப்பெல்லாம் எங்க வீட்டுல எனக்கும் மத்தவங்களுக்கும் பிரச்சனை வருது. இதுக்கு மேலையும் நீ என் வழியில குறுக்க வந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சக்தி, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா கேளு. உன் கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிதானமா யோசிச்சு பாரு. அப்ப நான் சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கு தோணும். நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? எனக்கு என் லட்சியம் இருக்கு. கலெக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்கு. உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இது வரைக்கும் இருந்த உறவு எல்லாமே எப்பவும் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த காலத்திலையும் நீயும் நானும் ஒண்ணு சேரவே முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. புரியுதா? அண்ணி, அண்ணி, என்னண்ணே இது? உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம அண்ணி இப்படிலாம் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ணே, அவங்க இப்படியே விட்டுறாதானே? அப்புறம் உன்னை புரிஞ்சுக்காம அவங்களே பிரிஞ்சு போயிட போறாங்க. அண்ணே, ஆமாண்ணே, எனக்கும் அதான பயமா இருக்கு. டேய், ஏன்டா பயப்படுறீங்க? சக்தி என்னை விட்டுட்டு எங்கடா போவா? எங்கேயும் போக மாட்டா. அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்டா. இருந்தாலும் அவ மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமும் கோபமும் இருக்கு. அதெல்லாம் வெளியில போனதும் அவ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்துருவாடா. அண்ணே, வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாதானே? அன்னைக்கு உங்கள் மேலே இருக்க கோவத்தையும் வருத்தத்தையும் நீங்கள் தானே போக்கணும். அப்போ தான் அவங்க மனசு உங்கள் பக்கம் திரும்பும். ஆமாண்ணே, அண்ணி இப்படி கட் அண்ட் ரைட்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு நீயும் ஒதுங்கி போயிடாதானே?
அண்ணே அண்ணியை நீ சுற்றி சுற்றி வரணுண்ணே. அவங்க போகிற இடம் வர இடம்னு எல்லா இடத்துலையும் அவங்க கண்ணுக்கு நீ தெரிஞ்சிட்டே இருக்கணுண்ணே. அண்ணே அப்போ தானே அண்ணி மனசு மாறும். மீனாட்சம்மா, எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. அதான் இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டு இவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டையே இப்ப காலி பண்றீங்க. ஓகேவா?